வணக்கம் சார். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தக்லைட் தோல்விக்கு காரணம் என்ன சார்? யார் காரணம்? தக்லைட் தோல்விக்கு என்ன காரணம்? கமல் சார் தான் காரணம். இதுல யார் காரணம் கேள்வி கேட்குறேன். அந்த படத்தை முதல்ல எடுத்ததே தப்பு. ஏன்னா எந்த இதுவாக இருந்தாலும் முதல்ல பணம் போட்டு முதலீடு போட்டு டீ காஃபிலேருந்து சாப்பாடுலேருந்து போடுற அந்த தயாரிப்பில் தான் காரணம். எனக்கு பொறுத்தவரைக்கும் கேட்டீங்க ஒரு படத்தோட தோல்வி எப்படி இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட்னு ஓகே பண்ணுறாங்க. அவங்க தானே ஓகே பண்ணியிருக்க போகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், நான் ஒரு டைரக்டர், ஒரு நடிகர், நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறேன். அது ஓகே பண்ணுறது யாரு? ஓகே சார் இந்த கதையை நான் பண்ணுறேன் சார், இந்த ஹீரோ வச்சு பண்ணுறேன் சார், ஓகே பண்ணுறது யாரு? தயாரிப்பாளர் தானே. அப்போ தயாரிப்பாளர் தானே தப்பு. தயாரிப்பாளர் இந்த படத்தை தயாரிப்பாளர் யாரு? அவர் தானே. அவர் மேலே தப்பு. ஆனால் தான் படம் சரியில்லை. நீங்கள் ஒரு நல்ல சார் கமல் சார் நடிக்காத ஸ்கிரிப்டா சார்? நான் கேட்குறேன். கமல் சார் பண்ணாத ரோலா இல்லை கமல் சார் பண்ணாத ஸ்கிரிப்டா? இல்லை பழைய படங்கள்லாம் பார்த்துருக்காங்களா இவங்க? நான் கேட்குறேன். கமல் சாரே கேட்குறேன் சார். டிக் டிக்ல என்ன படம் தெரியுமா சார்? ஒரு சிங்கப்பூர் ரோஜாக்கள் ஒரு படம் என்ன படம் தெரியுமா சார்? இது இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சார். அந்த படத்தை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கோம்? ஒரு சிப்பிக்கல் முத்து ஏன் பேசிட்டு இருக்கோம்? சலங்கை ஒளி ஏன் பேசிட்டு இருக்கோம்? இப்போ போட்டு யூடியூப்ல அடிங்க சார், சலங்கை ஒளி சீன்ஸ்னு போடுங்க சார். அந்த பரதநாட்டியம் ஆற சீன் வரும் சார். ஃபர்ஸ்ட் அதான் சார் நிற்கும் சலங்கை ஒளியில. நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த பாட்டே வரும். தக்கிட்ட தன்னா அந்த பாட்டு வரும். நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு படம் சார் கமல். ஏன் தூங்காதே தம்பி தூங்காதே, பேர் சொல்லும் பிள்ளை, சவாலு, சட்டம் என் கையில், எவ்வளவு படம் தெரியுமா கமல் நடிச்ச படம்? காக்கி சட்டை, விக்ரம், எவ்வளவு படம் சொல்லலாம் தெரியுமா சார்? கமல் படம் தான். அவர் சும்மா சகலகலா வல்லவன் மேல படம் பண்ணாதவர் சார் கமல். குணாவை எடுத்துங்க சார். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சார். அவரு ஒன்னும் படத்தை விட்டுருங்க சார். அந்த மாதிரி கதாபாத்திரம் யாராலும் பண்ண முடியுமா இன்னைக்கு? நீங்க யோசிச்சு தமிழ் சினிமா எவனாச்சும் ஒருத்தனால பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்? அப்படி இருக்கிற ஒரு கமலஹாசன் என்னத்த ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணாரு ஒண்ணுமே புரியல எனக்கு. இதெல்லாம் சார் ஒரு மணி நேரத்துல ஏத்து ஓடுறாங்க சார் தியேட்டர்ல. என் டிக்கெட் காசை குறன்னு வந்து கவுண்டர் சண்டை போடுறாங்க. என்னோட தெரிஞ்ச ஒரு தியேட்டர்ல என் டிக்கெட் காசை கூடிய படமா ஆயிடுச்சு. சமீபத்தில் ஒரு படத்துக்கு இப்படிதான் பார்த்தேன். இதே மாதிரி சண்டை இருந்துச்சு கவுண்டர்ல. படத்துக்குலாம் வந்து உட்காந்து தலைவலியா 150 ரூபாய் வேஸ்டா போச்சு சொல்லி கத்திட்டு போனாங்க. அதே மாதிரி தான் இருக்குது இந்த படத்தை உட்காந்து பார்த்துட்டு. எதுக்கு இந்த மாதிரி சார்? நீங்க படம் எடுக்கலாம் சார், தப்பு கிடையாது சார். படம் நல்லா கூட உட்காந்து ரசி பாட போய் ஒண்ணுமே இல்லையான்னு எழுந்து போனவங்களாம் இருக்கா. நம்ம இப்போ எவ்வளவு படம் காலங்காலமா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா எவனாச்சும் வந்து கவுண்டர்ல உட்காந்து சார் இதெல்லாம் மனுஷன் பார்ப்பானா என் காசை திருப்பி சண்டை போடுறாங்க சார். இந்த மாதிரிலாம் எங்க படத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல அவ்வளோ அருவருக்கத்தக்க காட்சிகள், அவ்வளோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நான் ஊரா உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு. எதுக்கு உலகம் ஃபுல்லா சுத்துறீங்க நீங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு? எனக்கு புரியவே இல்லை சார். ப்ரொமோஷனுக்கு ரெண்டே விதம் தான் சார். படம் படு குப்பன்னா ஊந்து விளம்பரம் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க ஊந்து விளம்பரம் பண்ண ஒரு படம் உருப்படல சார். நீங்க தமிழ் சினிமால ஏதாச்சும் ஒரு படத்தை காட்டுங்க சார். இவங்க ஊந்து விளம்பரம் பண்ணாங்க. ஒண்ணு விளங்கல. எங்கேயாச்சும் விளங்குச்சா? இப்பதான் போன வருஷம் ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5000 கோடி அடிக்கும் 4000 கோடி அடிக்கும்னு ஒரு தயாரிப்பாளர் பேசினாரு. நான் ஜிஎஸ்டி பில்லெல்லாம் தான் காட்டினேன். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு அந்த தயாரிப்பாளரே காணும். எங்க போனாரே தெரியல அவரு. அதுக்கப்புறம் பேட்டி கூட கொடுக்கல அவரு எங்கேயுமே. எங்க போனார் அவரு? கூப்பிட்டு கேளுங்க. இதே மீடியாக்கள் தானே பேட்டி எடுத்தீங்க. இதே மீடியாக்கள் தான் சார் பேட்டி எடுத்தீங்க சார். என்ன சார் நீங்க யாராச்சும் சார் ஒரே கேட்கறேன் சார், எந்த மீடியாவாச்சும் படம் சம்பந்தம் ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, படம் முடிஞ்சோடனே யாரும் இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க. ஏன் சார் நீங்க இப்படி இருக்கு, நீங்க அப்படி இருக்கீங்க? படம் தான் சார் ரெண்டாவது ஷோவே கவுந்துச்சு சார். ஏன் எந்த மீடியா இன்டர்வியூ எடுக்க மாட்டேன்றீங்க? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி படம் முடிஞ்சு இன்டர்வியூ கொடுத்த ஒரே இயக்குனர் மகிழ் திருமேனி சார். சமீபத்தை விடாமுயற்சி கொடுத்தாரு சார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று ஆனால் அந்த அளவுக்கு கூவல. அவர் வந்து படம் எப்படி எடுத்திருக்கோம், நாங்கள் மலையை போட்டு இருக்கோம், எரிமலையை வெடிச்சிருக்கலாம் அவர் சொல்லலை. இது வந்து சாதாரண படம், பெருசாலும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டாரு. இது அஜித் அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக பண்ண படம். சாதாரணமாக தான் இருக்கும். இதில் இன்ட்ரோ கிடையாது, ஃபைட்டு கிடையாது, இது கிடையாது, சாங் கிடையாது, இது கிடையாது, மாஸ் இன்ட்ரோ கிடையாது. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. போனோம் அந்த மாதிரி இந்த படம் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு சார். அதே மாதிரி சமீபத்தில் குட் பேட் அக்லி ஆதி கலிச்சந்திரன் என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்ல அவரு. நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் தான் வந்து பார்த்து முடிவு பண்ணதான் சொன்னதை தவிர நாங்கள் வந்து சார் வேற அஜித்தை வேற லெவலில் காமிச்சுங்க சார். நாங்கள் அஜித் வந்து இப்படி காமிச்சோங்க சார். ஆசை அஜித் குமார் திரும்பி கொண்டு வந்துருங்க சார். சோலட்சுமி நாங்கள் திரும்ப கொண்டு வந்துருங்க சார். மீனம்மா பாட்டை திரும்ப கொண்டு வந்துருங்க சார். வச்சு செஞ்சுருக்கோம் சார். அப்படிலாம் அவர் வந்து எதுவும் பேசலையா அவங்க? நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், அது மக்கள் தான் முடிவு பண்ணால் தான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான். எவனும் கலாய்க்கல, எவனுமே வந்து ட்ரோல் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணீங்க? யாகாவோ ஊரா பெங்களூரு, மைசூரு, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, கொல்கத்தா, கோயம்புத்தூர், மதுரை அங்கங்கே போனீங்க திருச்சிட்டு. என்ன நடந்தது? படத்தில் சரக்கு இல்லைன்னா வேலைக்கு சார். நீங்கள் எத்தனை 5 ஊரில் சார் 5000 ஊருக்கு போனால் படம் ஓடா சார். படத்தில் சரக்குலாம் ஓடா சார். இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியோ ஒரு குடும்பத்தை மாதிரி படம் எடுத்துட்டு நீங்கள் போறீங்கன்னா ரைட்டு. ஏன்னா அது சின்ன பட்ஜெட் படங்கள், அந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடையாது. நம்ம கொஞ்சம் போனால் தான் அந்த படம் வந்து வெற்றி அடையும். அந்த மாதிரி நல்ல படங்களை எடுத்துட்டு நீங்கள் விளம்பரம் பண்ணால் தாராளமாக ப்ரொமோஷன் போகலாம் சார், தப்பே கிடையாது. அது ப்ரொமோஷன் போதும் நல்ல படம் எடுத்துருக்கோம், ஓகே
இன்னும் கொஞ்சம் நம்ம போன கூடுதலான ஒரு வசூல் வரும், ரைட், ஓகே. ஒண்ணுமே இல்லாத படத்துல போயிட்டு ஊர் ஃபுல்லா கூவி கூவி வித்து என்ன யூஸ் நீங்க சொல்லுங்க. மணிரத்னம்லாம் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு சார். மணிரத்னம் பேட்டியே கொடுக்க மாட்டார் சார். எங்கேயாச்சும் மணிரத்னம் பேட்டியை பார்த்துருக்கீங்களா நீங்க டிவி டெலிவிஷன் சொல்லுங்க. மணிரத்னம் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இருக்குது படம். ஏன்னா இவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த படம் சுத்தமா தேராதுன்ட்டு. இந்த மாதிரி ஊர்ந்து கூவுறதுல என்ன யூஸ்னா அந்த முதல்ல ஓப்பனிங் வரும், படத்துல என்ன வச்சிருக்காங்க ஆன்ட்டு, மற்றபடி ஒன்றும் வராது சார். இதுதான் சார் இங்கே தமிழ் சினிமாவில் இந்த ப்ரொமோஷனு. இன்னொரு கேங் இருக்குது இன்ஸ்டாகிராமில், ஒரு கேங் உட்காந்துக்குது, ஒரு 80 பேர் 90 பேர் பிடிச்சி வச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். அதுங்க போயிட்டு அவங்களுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல சார். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இன்ஸ்டாகிராமில் 80,000 ஃபாலோஸ் வச்சிருக்காங்களாம். நான் கால் பண்ணுறேன், கட் பண்ணிட்டாங்க. மறுநாள் எனக்கு கூப்பிடுறாங்க, நேற்று நான் படம் ப்ரொமோஷனில் இருந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு படத்துக்கு என்னங்க சம்பந்தம் நான் கேட்டேன். இல்லை நான் போய் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டால் எனக்கு 2,000 காசு தரேன்னாங்க, அதனால நான் போய் போட்டு விட்டுருந்தாங்க. அவங்க சேலை கட்டி டிசைன் சேலை கட்டி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு லைக் வாங்கி வச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நல்லா கேளுங்க, அவங்களுக்கு சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அவங்க போயிட்டு நான் இந்த தியேட்டர்ல படம் பார்க்க போறேன், கமல் சார் நடிச்ச படம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கு, எல்லாரும் கூட்டமா இருக்கு, ஜாலியா இருக்கு, இதான் போட்டிருக்காங்க. படத்தை பத்தி ஒன்றும் பேசல, இதான் போட்டிருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு காசா? அவங்களுக்கு சினிமாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். அவங்களுக்கு சினிமாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன எங்க போகுது சினிமா? தமிழ் சினிமா எங்க போகுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போகுது சார்? சார் சிந்து நதிப்புன்னு ஒரு படம் சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். சிந்து நதிப்புன்னு ஒரு படம் சார். அந்த படத்தோடைய விநியோகஸ்தர் காட்சி போட்டு ஒருத்தர் வாங்கல சார் அந்த திரைப்படம். தெரியுமா சார் உங்களுக்கு? அந்த திரைப்படத்தை ஒருத்தர் வாங்கல தமிழ்நாட்டுல. பெரிய பெரிய நடிகர்கள் படாதே பொங்கல் ரிலீஸ் ஆச்சு. சிந்து நதிப்புன்னு ஒரு படத்தை தமிழ்நாட்டுல வாங்குறதுக்கு ஆள் கிடையாது சார். அந்த படத்தை வாங்கவே இல்லை சார் யாருமே. அந்த திரைப்படம் 100வது நாள் நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல் சார். எந்த இன்ஸ்டாகிராம் காப்பாத்தினா அன்னைக்கு, எந்த யூடியூபர் காப்பாத்தினா அன்னைக்கு நீங்க சொல்லுங்க சார். இப்பவும் சொல்றேன், படம் நல்லா இருந்தா தானா ஓடும். அப்படிதான் சமீபத்தில் ஏதோ இந்த திருவண்ணாமலை மலை மேலே ஏறி போயிட்டு நாங்கள் இவெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம், அவரை கண்டுபிடிக்க போட்டு ஒரு படம் எடுத்தாங்க. செல்ஃபி கேமரா ஒரு படம் எடுத்தாங்க. இப்படிதான் இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் போட்டு அந்த படத்தை ஓகன் நான் போய் உட்காந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்கார முடியல தேட்டரில். இந்த மாதிரிலாம் கேவலமாக படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எங்க சார் இப்போ தமிழ் சினிமா? எனக்கு புரியல சார். இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் நம்பியா சார் தமிழ் சினிமா இருக்குது? நான் கேட்குறேன். இல்லை இன்ஸ்டாகிராம் நம்பி ட்விட்டரை நம்பி தான் தமிழ் சினிமா வளர்ந்துருச்சா காலங்காலமா? பத்திரிகையிலேயே எழுதாத எவ்வளோ படங்கள் இருக்கு தெரியுமா சார் தமிழ் சினிமாவில்? எழுதாம வெற்றி பெற்ற படங்கள் எவ்வளோ படம் இருக்கு தெரியுமா சார்? தெரியுமா சார்? மெல்ல திறந்த கதை ஒரு படம் தெரியல சார் உங்களுக்கு? என்ன நிலைமை சார் அந்த படம்? படம் ரிலீஸ் 1 வாரம் ஓடவே இல்லை அந்த படம். தெரியல உங்களுக்கு? அந்த படத்தை வாங்கிறது ஆள் இல்லை. அப்புறம் அடிச்சு தூக்கிச்சு 2வது வாரத்தில். எத்தனை நாள் சார் அந்த படம்? அது மதுரை தங்கம் தேட்டர்ல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட ஓடிச்சு அந்த படம். தமிழ்நாட்டிலே பெரிய தேட்டர் தான். ஏன்னா சொல்ல போனா இந்தியாவிலே பெரிய தேட்டர் தான் மதுரை தங்கம். 3000 கெப்பாசிட்டி உள்ள தேட்டர். அந்த தேட்டர்ல கிட்டத்தட்ட மோகன் படம் 2 படம் 1 வருஷத்துக்கு ஓடிருக்கு சார். எந்த இன்ஸ்டாகிராம் புகழ் சார் வந்துச்சு சொல்லுங்க? எந்த இன்ஸ்டாகிராம் புகழ் நீ வீடியோ போட்டு சேர்த்து விட்ட அந்த படத்தை போய் பாருங்கன்ட்டு? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால இவங்களாம் வச்ச படம் ஓடுன்ற ஒரு நினைப்பு, வேற ஒன்றும் கிடையாது. இவங்களெல்லாம் படம் ஓடா சார். சரக்கு இருந்தால் மட்டும் சார் படம். நான் இப்போ அடிச்சு சொல்றேன் சார், கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். அது எந்த ஹீரோ நடித்தாலும் சரி, இன்னைக்கு எத்தனை 100 மல்டி ஸ்டார் படமாக இருந்தால் கூட சரி, ஒரே படத்தில் நீ மொத்த கதாநாயகனை தூக்கி போட்டாலும் சரி, படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும். ஏன் 24 மணி நேரத்தில் ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுயம்பரம்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? அதில் எத்தனை ஹீரோ, எத்தனை டைரக்டர், எத்தனை மியூசிக் டைரக்டர், எத்தனை ஹீரோயின்? தமிழ் சினிமாவில் உள்ள கமல்ஹாசனையும் விஜயகாந்த், ரஜினிகாந்த் தவிர மீதி மொத்த ஹீரோ அந்த படத்துல இருப்பாங்க சார். உங்களுக்கு தெரியல சார்? அர்ஜுன், பார்த்திபன், பாண்டியராஜன், பிரபுதேவா, அத்தனை ஹீரோ இருப்பாங்க சார். அன்னைக்கு தமிழ் சினிமாவில் இந்த மொத்த லீடிங் ஆக்டர் இருந்தாங்க சார். எத்தனை நாள் சார் அந்த படம் ஓடிச்சு சொல்லுங்க சார்? எத்தனை நாள் சார் அந்த படம் ஓடிச்சு? படம் கண்டென்ட் நல்லா இருந்தா தானா ஓடும் சார், இல்லைன்னா ஓடா சார். இதுதான் சார், இது என்னுடைய அபிப்பிராயம். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சார், இதுதான் இங்க இருக்கிற வழக்கம். இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது, அப்புறம் ட்விட்டர்ல எக்ஸ்ட்ரா பதில் படம் சூப்பரா ஆகா உனக்கு காசு வாங்கிட்டு போறதுனால படம் இங்க ஓடாது, ஒன்னும் இருக்காது. நான் உடனே கேட்க சார், ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டு 2500 பேர் இன்ஸ்டாகிராம் படம் அந்த படம் ஓடா சார். எப்போ ஜெயிக்க முடியுமா அந்த படத்தை? நான் கேள்வி கேட்க ஓப்பனா கேட்கறேன். ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டு நீ தலைக்கு 5000 குத்தி இன்ஸ்டாகிராம் எல்லாம் 5000 கூட்டு வச்சு நீ என்ன வேணா போடி, அந்த படம் ஓடிடுமா? நான் கேட்கறேன், படம் ஓடிடுமா சார்? நீங்க எங்க போய் நீ தமிழ் சினிமா? நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன லட்சத்துக்கு தமிழ் சினிமா சார். இப்பெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான் சார் கமல் சார்லாம். என்ன பத்தி கேட்டீங்கன்னா எவ்வளவு படங்கள் நான் பார்த்து அனுபவம் பண்ணுங்க சார். சார் குருன்னு ஒரு படம் சார், உங்களுக்கு தெரியுமா சார்? குருன்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எவ்வளவு நாள் ஓடிச்சு தெரியுமா? அது கிட்டத்தட்ட 1 year கிட்ட ஓடிச்சு. ஸ்ரீலங்கால அந்த படம் 1 year கிட்ட ஓடிச்சு சார். எந்த இன்ஸ்டாகிராம் புகழ் காப்பாத்தான் அந்த படத்தை? நீங்க சொல்லுங்க. இது நம்ம சொன்னா நீ கிரிஞ்சி, நீ பழைய காலத்தை உட்காந்துருக்கேன்னு. ஆடா அறிவு கட்ட ஜீவிங்களா? சொன்னாலும் இந்த கிரிஞ்சி படம் தான் நீ ஓடிட்டு இருக்கு தேட்டர்ல. குடும்பஸ்தன்னா பெரிய புது டெக்னாலஜி படமா? டூரிஸ்ட் ஃபேமிலின்னா பெரிய டெக்னாலஜி, இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி படமா? அது
மதகராஜா என்ன படப்பா, இதெல்லாம் நான் கிரிஞ்சி படம் இல்லையா? நான் கேட்கறேன், கிரிஞ்சி படம் தான் இன்னைக்கு தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, வேற எந்த படம் தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க சார். மாமன் என்ன படம் சார்? தாய் மாமன் சென்டிமெண்ட் படம் தான் சார், அது கிரிஞ்சி படம் இல்லையா சார்? அது தேட்டர்ல ஓடலையா? சொல்லுங்க சார். நீங்க எதை வச்சு ஓடிட்டு இருக்கு இந்த படங்கள்லாம்? கேட்டா வந்து கிரிஞ்சி பூமர், இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை தான் சார், இது கிரிஞ்சி, இது பூமர், இவ்வளவுதான். இவ்வளவு இது தவிர வேற வார்த்தையே தெரியாது. படம் கொஞ்சம் சுமாரா தான் போதும், வேற லெவல், இவ்வளவுதான். இந்த தவிர்த்து இவங்க வார்த்தைகளே ஒன்றும் தெரியாது. இதான் நடந்துட்டு இருக்கு தமிழ் சினிமா. ஏய்யா சார், இங்க ஒண்ணும் இல்லை சார். என்னைக்கு இவங்க கதா இலாக்கான்ற ஒரு இலாக்காவே காலி பண்ணாங்களோ அன்னைக்கே பாதி தமிழ் சினிமா அழிஞ்சுது. உண்மையை சொல்ல போனா அதான். இன்னொன்று என்னன்னா, அவன் வேலையை அவன் உருப்படியா பார்க்கறது கிடையாது. ஒண்ணு யோசிப்பாங்க சார், ஒரு டெக்னிக்கல் டீம்ல ஒரு டீம் இருக்கும் சார், கதை டிஸ்கஷன் எத்தனை இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல கதை டிஸ்கஷன் பண்றாங்க சொல்லுங்க சார். கதை டிஸ்கஷன் பண்றது ஒரு ரூம் இருக்கு சார், தனியாக ப்ரொடியூசர் கிட்ட. தெரியுமா சார்? தெரியாத விஷயம் அது உங்களுக்கு தெரியாதாதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ப்ரொடியூசர் கிட்டையும் கதையை விவாதம் பண்றதுக்குன்னே ஒரு ரூம் தனியா வச்சிருப்பாங்க. ஏப்பா இந்த சீன்ல இப்படி மாத்தலாம் பாருங்க, இது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கப்பா, ஏப்பா இந்த சீன் இப்படி மாத்தலாம். இனி எந்த டைரக்டர் வந்து கதையை வச்சு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு சீனா ஷூட்டிங் ஸ்பாட் போய் தான் முடிவே பண்றாங்க என்ன சீன் எடுக்க போறன்றது. அந்த லட்சத்துக்கு வந்துட்டாங்க. இல்ல இவங்களாம் என்ன பெரிய டி ராஜேந்திரா எல்லாமே எழுதுறதுக்கு? நான் கேட்கறேன், டி ராஜேந்திர 10 மல்டி டேலண்ட் இருந்தாலும் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், இசை, மொத்தம் லொட்டு ஒளிப்பதிவு மொத்தத்தையும் ஒரு இருப்பார். எடிட்டிங் மொத்தமே ஒரு படத்துல அவர் பண்ணுவார் சார். அவர் இட்டு கொடுக்கல. எத்தனை இன்ஸ்டாகிராம் புகழ் வந்து டி ராஜேந்திர படத்தை தூக்கி விட்டாங்களா? மைதிலி எண்ணெய் காதலி, உயிரில் தங்கை கோகில எந்த புகழ் வந்து தூக்கி விட்டாங்களா இன்னைக்கு? நான் கேட்கறேன். காரணம் என்ன பாருங்க, நீங்க வந்து ப்ரொமோஷன் சுத்தனால நீங்க தமிழ் சினிமா எந்த லட்சத்துல போயிட்டு இருப்பீங்க. நீங்க குப்பை படத்தை ப்ரொமோஷன் பண்ண ஓடிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒன்னும் ஓடாது. நான் எப்பவும் சொல்றேன், கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் படம் ஓடும். இந்த படத்துல கண்டென்ட் இல்லங்கிறீங்க? சுத்தமா இல்ல. என்ன கண்டென்ட் இருக்கு? என்ன கண்டென்ட் இருக்கு? ஒரு பொண்ணு 2 பேரும் வச்சுக்கிட்டு கண்டென்ட்டா? நான் கேட்கறேன், இது ஒரு கண்டென்ட்டா சார்? அதுவும் ஒரு நல்ல கேரக்டர் பொண்ணா நீங்க சொல்லுங்க. இல்ல வேணாம் சார், நம்ம பேசினா வந்து அப்புறம் வன்மம் இது ஒண்ணு உட்காந்துக்கிட்டு எதுக்கு சார் வம்பு இதெல்லாம்? ஏன் சார், கமலஹாசன் அவர்கள் கொடுக்காத கண்டென்ட்டா சார் தமிழ் சினிமா உலகத்துல? இன்னும் சொல்ல போனா புது கண்டென்ட்களை கண்டுபிடிச்சது அவர் தான் சார் தமிழ் சினிமா உலகத்துல. என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா, ஹேராம்லாம் என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் தெரியுமா சார்? ஒரு ஆளை வந்தான், ஒரு ஹேராமு, ஒரு பம்மல் கே சம்பந்தம், டிஃப்ரெண்டான கான்செப்ட் சார். அதெல்லாம் அனுமார் பக்தர் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அவருக்கே காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். எப்படி யோசிச்சாரு பாருங்க. போன்ல சாதாரண ஒரு கண்டென்ட் சார், எப்படி எடுத்தாரு? சிகப்பு ரோஜாக்கள் எப்படி எடுத்தாரு? எடுத்து யோசிச்சு பாருங்க சார். நீங்க குரு ஒண்ணுமே இல்லை. அந்த குரு படம் தானே சார் நீங்க உல்டாவா பண்ணி எவ்வளவு படம் இருந்தது சார்? நீங்க கண்டென்ட்டுக்கே கிங்கு அவர் தானே சார். நீங்க குரு படம் தான் சார் கண்டென்ட். இருக்கப்பட்டிருந்து கொள்ளடிச்சு இல்லாத மக்களுக்கு கொடுக்கறது தானே கண்டென்ட். அந்த படத்துல சங்கர் பல ஆண்டுகளுமே இருந்தாரு. நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.